அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் சக்தியா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கேன். நீங்க துவா செய்யுங்க. நீங்க நல்லா இருக்கா, நாங்க துவா செய்வோம். அவங்க வீட்டுக்குள்ள போலாம். நிறைய பேருக்கு மாத்திரை போட்டு வயிறு புண்ணாயிருக்கு. அதுக்கு நம்ம மணத்தக்காளி கீரை தான் சாப்பிடுவோம். மணத்தக்காளி கீரை தான் சாப்பிடுவோம். அதை எப்படி டிஃப்ரெண்டா செய்யறது பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஆனியன் 1, உப்பு, காஞ்ச மிளகாய் 2 உடைச்சு போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், 1 லிட்டர் மில்க்கு, 1 லிட்டர் தேங்காய் பால், மணத்தக்காளி கீரை, எண்ணெய். இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பேன் எடுத்து அடுப்புல வச்சிடலாம். வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். இப்ப பேன் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். இப்ப ஆயில் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் கருப்பாகணும். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கருப்பாகணும். இப்ப நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கணும். ஸ்டேஜ்ல நம்ம கீரை போட்டாச்சு. இப்ப நல்லா வதங்கணும். இப்ப நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு. கீரையை நல்லா வேக வச்சுக்கோங்க. பால் ஊத்திட்டு அது இருங்க வரும். தேங்காய் பால் கொதிக்க விடக்கூடாது. அது திரித்திரியா வந்துடும். அதனால தேங்காய் பால் ஊத்தினோடனே லைட்டா நுர வந்தோன்னு நம்ம கீழே இறக்கிடணும். அதனால இப்ப கீரையை நல்லா வேக வச்சுக்கணும். நானும் என் தங்கச்சி பேரண்ட்ஸோட ஹெல்ப்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கிட்ஸ் தனியா பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இந்த மாதிரிதான் நல்லா வதங்கணும். நாங்க தண்ணியே ஊத்தல. பாருங்க நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தேங்காய் பால் ஊத்தியாச்சு. இது கிளறக்கூடாது. ரொம்ப கொதிக்க விட்டா அது திரித்திரியா வந்துடும். அதனால லைட்டா பபிள்ஸ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப
இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாத்துக்கு நல்லா தெரியும், லைட்டா பபிள்ஸ் வருது. இப்ப பாருங்க பபிள்ஸ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வயிறு புண்ணான மட்டும் சாப்பிட்டா நல்லது இல்ல. இது வந்து மீன் பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், சாதத்துக்கு நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம ரெய்னி சீசன்ல விண்டர் சீசன்ல எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சூப் மாதிரி சாயங்காலம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. எப்பயுமே ஹெல்த்தி ஃபுட்ஸே சாப்பிடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். எஸ்ஏ ஸ்மார்ட் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனா இருக்கும். பாய் गाइस, अस्सलाम वालेकुम.